வணக்கம். ஒரு தாயோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க சொத்தை பிரிக்கிறதுல ஆரம்பிச்ச ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை கடைசியில 50 வருஷமா மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசிய உயிலால ஹைகோர்ட் வரைக்கும் போச்சுன்னா நம்புவீங்களா? அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த உயில? வாங்க இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான வழக்க நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த சட்ட போராட்டத்தோட ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் அம்மா சொத்துல எனக்கும் சம பங்கு வேணும்னு கேக்குற ஒரு மகள், இன்னொரு பக்கம் இல்லவே இல்ல, அம்மா மொத்த சொத்தையும் ஒரே பையனுக்கு தான் எழுதி வச்சாங்கன்னு சொல்ற மத்த பிள்ளைங்க. இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு ரகசியம் புதைஞ்சு கிடந்திருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் சொல்றது உண்மையா இருக்க முடியும்? இது எங்கோ நடக்கிற கதை இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு நிஜமான குடும்ப கதை. வாங்க இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்தோட அச்சாணியே தாய் பழனியம்மாள் தான். அவங்க கணவர் வெள்ளப்ப கவுண்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். அவங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க, 3 பொண்ணுங்க, கன்னியம்மாள், சின்னம்மாள், அப்புறம் இந்த வழக்க போட்ட மாரத்தாள். இவங்களோட ஒரே ஒரு தம்பி மாரப்பன். இந்த 4 பேரை சுத்தி தான் இந்த மொத்த கரையும் நகருது. இங்கதான் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிக்குது. மாரத்தாள் அம்மா சொத்துல 4 பேருக்கும் சம பங்கு வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா மத்த சகோதரர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இல்ல, அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே 1956லயே ஒரு உயில் எழுதி மொத்த சொத்தையும் ஒரே பையனான மாரப்பனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு முழு சொத்தும் மத்த 3 பேருக்கும் எதுவுமே இல்ல. இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். இந்த முழு கேஸோட ஹீரோவே இல்ல வில்லனோ இந்த ஒரு மர்மமான டாக்குமெண்ட் தான். கோர்ட்ல இத எக்ஸிபிட் B5 சொல்றாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு திடீர்னு வெளியே வந்த ஒரு பதிவு செய்யப்படாத உயில். இந்த டைம்லைனை பாருங்களேன், ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அம்மா 1957லயே இறந்துட்டாங்க. ஆனா மகள் கேஸ் போடுறது கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு 2006ல. ஏன் இவ்ளோ வருஷம் அந்த குடும்பம் அமைதியா இருந்துச்சு? அந்த உயில் இத்தனை நாளா எங்க தான் இருந்துச்சு? இந்த கேள்விகள் தான் கோர்ட்டையும் ரொம்பவே குழப்புச்சு. இந்த கேஸு கோர்ட்ல ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிருக்கு. முதல்ல கீழ் கோர்ட் இந்த உயில் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி மகளுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்குது. ஆனா அதுக்கு அடுத்த அப்பீல் கோர்ட் இல்லல்ல உயில் உண்மையானதுதான் அண்ணன் சொல்லி தீர்ப்பை அப்படியே தலைகீழா மாத்துது. ஒரே வழக்கு, 2 கோர்ட், 2 நேரெதிர் தீர்ப்புகள். இப்ப எல்லாருடைய கவனமும் ஹைகோர்ட் மேல தான் இருந்துச்சு. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் இதுதான். கையெழுத்து போட்டவங்க, சாட்சி சொன்னவங்கன்னு பலரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதின ஒரு பேப்பரை எப்படி நம்புறது? அது உண்மையானதுதான்னு எப்படி உறுதி செய்யறது? இந்த வழக்கையே புரட்டி போட்டு ஒரு சட்ட விதி இதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேரு பழைய டாக்குமெண்ட் ரூல். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாக்குமெண்ட் 30 வருஷத்துக்கு மேல பழசா இருந்து அது சரியான ஆள்கிட்ட இருந்து கோர்ட்டுக்கு வந்தா அது உண்மையானதா இருக்கலான்னு கோர்ட் அனுமானிச்சுக்கலாம். இது 100% உண்மைன்னு அர்த்தம் இல்ல, ஆனா ஒரு பலமான அனுமானம். இதுதான் இந்த கேஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பாருங்க, இந்த வழக்க விசாரிச்ச ஜட்ஜோட வார்த்தைகள் இது. அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு தீர்ப்பு சொல்றது எவ்வளவு பெரிய சவால்னு இதை விட அழகா சொல்ல முடியாது. அவரோட கஷ்டம் இந்த வார்த்தைகள்லே தெரியுது. சரி, இப்போ நாம கிளைமாக்ஸ்க்கு வருவோம். அந்த உயில சுத்தி இருந்த அத்தனை சந்தேகங்களையும் தாண்டி நீதிபதி எப்படி ஒரு இறுதி முடிவுக்கு வந்தாரு? வாங்க பார்க்கலாம். உயிலுக்கு எதிரான வாதங்கள் ரொம்பவே வலுவா இருந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 50 வருஷமா எங்க போச்சு அந்த உயில்? அது யாரிடம் இருந்துச்சுங்கிறதுல ஏன் ஆளாளுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க? அதுவும் இல்லாம பெத்த தாயே தன்னோட 3 பொண்ணுங்களுக்கும் சொத்துல ஒரு பைசா கூட இல்லைன்னு எழுதி வைப்பாங்களா? இதெல்லாம் அந்த உயில் மேல ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஆனா நீதிபதி இந்த சந்தேகங்களை எல்லாம் இன்றைய பார்வையில பார்க்கல. அவர் ஒரு டைம் மெஷின்ல ஏறி 1956 வருஷத்துக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். அவர் சொன்னாரு, சந்தேகம் இன்னைக்கு வர்றது முக்கியம் இல்ல, அந்த உயில் எழுதப்பட்ட அன்னைக்கு அது சந்தேகமா இருந்துச்சாங்கிறது தான் கேள்வி. அது மட்டும் இல்ல, அந்த காலத்து கிராமப்புற சூழல்ல குடும்ப சொத்து பிரிஞ்சு சிதறி போயிடக்கூடாதுன்னு வாரிசா வர பையனுக்கு எழுதி வைக்கிறது ஒரு சாதாரணமான நடைமுறை தான். அதனால ஒரு தாய் எப்படி செஞ்சதெல்லாம் ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப தெளிவா விளக்குனாரு. கடைசியா ஹைகோர்ட் அப்பீல் கோர்ட்டோட தீர்ப்பை உறுதி செஞ்சது. அந்த 50 வருஷ பழைய உயில் உண்மையானதுதான்னு தீர்ப்பளிச்சு பல வருஷமா நடந்த இந்த சட்ட போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த வழக்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. சொத்துக்காக குடும்பமே 2ஆ உடையும் போது நீதிங்கிறது சட்ட புத்தகத்துல இருக்கிற வரிகளா, இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டத்தோட வாழ்க்கை முறையையும் மனுஷங்களோட உறவுகளையும் புரிஞ்சுக்கிறதுல இருக்கா? இதுல எது உண்மையான நீதி? நீங்க என்ன நினைக்கிறீங்க?